குரூப் பி ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியா குவாலிஃபைடு. இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் தான் சான்ஸே இருக்கு ஓப்பன்ல. யாராவது ஒருத்தர் தான் குவாலிஃபை பண்ண முடியும். ஆனா இங்கிலாந்துக்கு என்னன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்சும் நமீபியா ஓமன் கிட்ட தான் இருக்கு. சோ அவங்க நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்கனாலே சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்காட்லாண்டுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட இருக்கு மேட்ச். ஸ்காட்லாண்டுக்கு ஒரு ஒரு டஃப்பான மேட்ச் தான் என்ன கேட்டீங்கன்னா. சோ ஓமன் கிட்டயும் நமீபியா கிட்டயும் இங்கிலாந்துக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நெட் ரன் ரேட் பாருங்க +2.164 இருக்காங்க ஸ்காட்லாந்து. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா -1.8 இருக்காங்க. நெட் ரன் ரேட் பெட்டராவே இருக்காங்க. இவங்க ரொம்ப புவரா தோக்கலனாவே போதும் தான் இவங்க ஸ்காட்லாந்து. ஆனா இங்கிலாந்து நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணும். ஸ்காட்லாந்து தான். ஏன்னா வந்து ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் லாஸ்ட் ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் வேற. சோ இன்னும் 3-5 தான். பிரபு சொன்ன மாதிரி வந்து அயர்லாந்துக்கு எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கோ அதே பாசிபிலிட்டி தான் இப்ப இங்கிலாந்துக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் நான் ஸ்காட்லாந்துக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த மேட்ச் மழை பெய்யலன்னா ஸ்காட்லாந்து வின் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அடுத்த 2 மேட்சும் அவங்க ஆட போற டீம்